அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்னைக்கு நம்ம தென்னிந்திய அரசுகளோட 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு இல்லைங்களா, தென்னிந்திய அரசுகள், அந்த லெசனோட பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம்? சோழர்கள் பத்தி பார்த்தோம். இந்த பார்ட் 2ல வந்து பிற்கால பாண்டியர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது சோழர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து பாண்டியர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பாண்டியர்கள் பத்தி 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பிற்கால பாண்டியர்களில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எப்படி வந்து சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்மளுக்கு அந்த மூவேந்தர்கள்னாலே யார் மைண்டுக்கு வரும்? சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லிட்டு அந்த பாண்டியர்கள்ல அதில் மெயினாக வந்துருவாங்க. ஓகேங்களா? பாண்டியரை நம்ம மூவேந்தர்கள்லேருந்து பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து தென்னிந்தியாவை வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணவங்க பாண்டியர்களும் வந்து குறிப்பிடத்தக்கவங்க தான். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த முத்துக்குளித்தல் அப்படிங்கிறதோட, அதாவது முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய கொற்கை வந்து அவங்க தொடக்க கால துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ கொற்கை துறைமுகத்தில் அந்த முத்துக்குளித்தல் வந்து நடைபெற்றிருக்குது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போல வந்து அதுவே வந்து அவங்களோட தலைநகரமாகவும் இருந்திருக்கு. பின்னாடி வந்து இந்த பாண்டியர்கள்னாலே வந்து புகழ்பெற்ற நகரம்னா எதுனா அது மதுரை தான். ஓகேங்களா? பாண்டியர்கள் வந்து பழமையான தமிழ் கல்வெட்டா இருந்தாலும் சரி, அதை சுத்தி மதுரை சுத்தி உள்ளயுமே பாத்தீங்கன்னா பாண்டியர்களோட கல்வெட்டு வந்து அதிகமா வந்து நம்ம வந்து இருக்கோம். இது போக வந்து மதுரைக்கு வந்து இவங்க கொற்கையில இருந்து, அவங்க தலைநகர் வந்து கொற்கையில இருந்து பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, பிற்கால சோழர்கள்லாம் வந்து மதுரைக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்களாம். சங்ககால பாண்டியர்கள் வந்து அவங்களுக்கு கீழே வந்து மதுரை வந்து ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு நகரமா வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து சொல்ல போனா குறிப்பிட்டு கிபி 6ஆம் நூற்றாண்டுல வந்து களப்பிரர்களை வந்து வெற்றி கொண்டுதான் தன்னோட ஆட்சியை வந்து நிறுவுறாங்க. யாரு? பாண்டியர்கள். முதல்ல என்ன பண்றாங்க, களப்பிரர்கள் ஆட்சியை வந்து வெற்றி கொண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்கள் வந்து தென் தமிழகத்துல வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து ஃபவுண்டேஷன், அதாவது அடித்தளம் வந்து போடுறாங்க. இது எங்கே வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து தென்னிந்தியாவை வந்து என்ன பண்ணாங்க, பிற்கால சோழர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிற்கால சோழர்களோட இந்த பாண்டியர்களோட ஈடு கொடுத்து போரிட்டு வெற்றி பெற முடியல. இதனால தக்க சமயம் பார்த்து சோழ ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்ச உடனே பாண்டியர்கள் வந்து தங்களோட ஆட்சியை வந்து மீட்டல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோழர்களோட வீழ்ச்சி வந்து என்ன பண்ணாங்க, இந்த பாண்டியர்கள் வந்து தங்களுக்கு சாதகமா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவங்களோட ஆட்சி பார்த்தீங்கன்னா கிபி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து தொடர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப சோழ வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்த ஆட்சியை தான் வந்து பாண்டிய ஆட்சியை தான் வந்து பிற்கால பாண்டிய ஆட்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பாண்டிய ஆட்சி வந்து எந்த மாதிரி வந்து மீண்டு எழுந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுங்கோன் அப்படிங்கிற பாண்டிய அரசன் வந்து 6ஆம் நூற்றாண்டுல வந்து களப்பிரர்கள் கிட்ட இருந்து வந்து பாண்டிய ஆட்சிகளை வந்து மீட்கிறாரு. பாண்டிய அரசரோட அந்த ஆட்சி பகுதிகளை வந்து யாருக்கிட்ட, களப்பிரர்கிட்ட ஆல்ரெடி தோத்துட்டாங்க. அந்த களப்பிரர் கிட்ட இருந்து கடுங்கோன் என்ன பண்றாரு, போரிட்டு மீட்கிறாரு. ஓகேங்களா? மீட்டுட்டு அதை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இந்த கடுங்கோனுக்கு அப்புறம் வந்து பதவி ஏற்கிறாங்க 2 பேர். அந்த 2 பேரும் வந்து சரியாவே ஆட்சி அமைக்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, அரிகேசரி மாரவர்மன் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல்ல வராரு. அதாவது ஒரு வலிமை, கடுங்கோனுக்கு அப்புறம் ஒரு வலிமை வாய்ந்த அரசர் யாருன்னா அரிகேசரி மாரவர்மன். அவரு தான் வந்து பொதாண்டு 642 வந்து அரியணை ஏறாரு. இவர் வந்து என்ன பண்றாரு, இவரு பல்லவ அரசர்கள், அதாவது 1ஆம் மகேந்திரவர்மனும் அதுக்கப்புறம் 1ஆம் ராஜசிம்மவர்மன் அவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களோட சமகாலத்தவர் தான் வந்து அரிகேசரி மாரவர்மன். இவர் வந்து இவரை பத்தி பெருசா நமக்கு என்ன தெரியும்னா, இந்த கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் செப்பு பட்டயங்கள், இது நமக்கு கிடைத்த ஆதாரங்கள் படி இந்த அரிகேசரி மாரவர்மன் என்ன பண்றாரு, சேர சோழர்கள், இவங்க வந்து களப்பிரர்கள், இவங்க கிட்டலாம் வந்து அதே மாதிரி பல்லவர்கள், அப்புறம் சிங்களர், இவங்க கிட்டலாம் போரிட்டு வந்து இந்த அரிகேசரி மாரவர்மன் வந்து திறமையா வந்து போர் புரிஞ்சு வெற்றி பெற்றாரு அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். ஓகேங்களா? வெற்றி கொண்டு பல இடங்கள்ல வந்து கைப்பற்றி இருக்காரு இந்த அரிகேசரி மாரவர்மன். அந்த அரிகேசரி மாரவர்மனை பத்தி செப்பு பட்டயங்களும் கல்வெட்டுகளும் தான் சொல்லுது. இதுல வந்து ரொம்ப முக்கியமானது எதுனா, இவர் வந்து பல்லவ அரசர்களான 1ஆம் மகேந்திரவர்மனும் 1ஆம் ராஜசிம்மவர்மன் அவங்களோட சமகாலத்தவர் தான். இந்த 2 பேரும் யாருன்னா பல்லவ அரசர்கள் யாரு, 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் ராஜசிம்மவர்மன். இவங்களோட சமகாலத்தவர் யாரு, அரிகேசரி மாரவர்மன். அவங்களோட காலம் கிபி 642. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது வந்து இந்த அரிகேசரி மாரவர்மன் இருக்கார் பாத்தீங்களா, அவரை தான் வந்து இவர் என்ன பண்றாரு, ஆக்சுவலி சைவ சமயத்துல தான் வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா? சைவ சமயத்துல இருந்து, அதாவது
துறவியான திருஞான சம்பந்தர் நான் வந்து சமண மதத்தை தான் வந்து பின்பற்றி இருக்காரு இந்த அரிகேசரி மாறவர்மன். அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து கடுமையான வயிற்று வலி. யாருக்கு? இந்த அரிகேசரி மாறவர்மன். இது வந்து புக்ல இல்ல, நான் சொல்றேன். கடுமையான வந்து ஒரு வயிற்று வலி வந்து இருக்கு, அவரால் தாங்கிக்கவே முடியல. இவரு தான் சமண மதத்தை தானே பின்பற்றினாரு. அப்ப சமண ஜெயின்ஸ்லாம் வந்து நிறைய வந்து பூஜை பண்றாங்க, புகை போடுறாங்க, எல்லாம் பண்ணியும் கூட இந்த அரிகேசரி மாறவர்மனுக்கு வயிற்று வலி சரியாகவே இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க போயிட்டு இருந்த இந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, சைவ சமயம்னா சிவன் தானே, அவர் வந்து விபூதி எடுத்து, ஒரு கைப்படி விபூதி எடுத்து அந்த வயிறில் வந்து பூசி ஒரு திருப்புகழ் வந்து பாடுறாரு. அதாவது ஒரு பாட்டு வந்து பாடி அந்த வயிறில் வந்து பூசுறாரு. அந்த வயிறு வலி அப்படியே வந்து காணாமல் போகுது. ஓகேங்களா? யார் பூசுறாங்க? அரிகேசரி மாறவர்மனுக்கு திருஞான சம்பந்தர் வந்து பூசுறாரு. உடனே வயிறு வலி காணாமல் போகுது. அந்த காண முதல் அவர் என்ன பண்றாரு, சைவத்தை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து சைவத்தை பின்பற்றனோடனே தன்னை இது நாள் வரைக்கும் வந்து நீங்க வந்து தவறா நடத்திட்டு இருந்திருக்கீங்க, தவறா என்ன வந்து வழி நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அது வரைக்கும் பின்பற்றி இருந்த இந்த சமண மதத்தை துறந்துட்டு சைவ மதத்துக்கு தழுவுனதும் இல்லாம சமண துறவிகள் எல்லாத்தையும் போயிட்டு என்ன பண்றாரு, கழுவேத்திடுறாரு. ஓகேங்களா? அந்த பாண்டிய மன்னர் இருக்காரு இல்லைங்களா, அரிகேசரி மாறவர்மன், அவர் வந்து சமண துறவிகளை கழுவு மரம் வந்து ஏத்திடுறாரு. இதனால இவர் என்ன சொல்றாங்கன்னா, சமணர்களை கழுவேற்றிய அரிகேசரி மாறவர்மன் கூன் பாண்டியன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து அவருக்கு வந்து ஒரு பேர், பட்ட பேர் வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. அரிகேசரிக்கு அப்புறம் வந்து பாண்டிய அரச வம்சத்துல வந்து மகத்தான மன்னன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது அரிகேசரிக்கு பின்னாடி யார் வராரு, ஜடில பராந்தக நெடுஞ்சடையான் வந்து வராரு. அவர் வந்து முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்றாங்க. ஜடில பராந்தக நெடுஞ்சடையனும் வந்து சொல்றாங்க. இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 756 இருந்து 815 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அரிகேசரிக்கு அப்புறம் யார் வராங்க, ஜடில பராந்தக நெடுஞ்சடையான் வராரா. இவர் வந்து வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளின்னு யாரை சொல்றாங்க, ஜடில பராந்தக நெடுஞ்சடையான் அவங்க சொல்றாங்க. அவர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருச்சி, தஞ்சாவூர், சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதியெல்லாம் வந்து ஆட்சி வந்து விரிவுபடுத்துறாரு. இந்த நெடுஞ்செழியானுக்கு பின்னாடி வந்து இவ்வளவுதான் அவரோட ஒரு ரெண்டே சிறப்பு தான் வந்து இருக்கு. ஒன்று வேள்வி செப்பேடுகளின் கொடையாளின்னு சொல்றாங்க. இன்னொன்று அவர் ஆட்சி பகுதி என்ன, அது தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் பகுதியை வந்து உள்ளடக்கியதான் வந்து இருக்காங்க. அந்த அளவுக்கு பாண்டிய அரசை வந்து விரிவுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் நெடுஞ்செழியனுக்கு பின்னாடி வந்து ஆட்சி பொறுப்பேற்றது யாருன்னா ஸ்ரீவல்லபன், அதுக்கப்புறம் 2ஆம் வரகுணன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2ஆம் வரகுணன் அவங்களும் ஸ்ரீவல்லபன் அவங்களும் வந்து நெடுஞ்செழியானுக்கு அப்புறம் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க, பல்லவர்களால வந்து தோற்கடிச்சிட்டாங்க. பல்லவர்கள் வந்து என்ன பண்றாங்க, பாண்டிய அரசை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. பின்னாடி வந்து இந்த முதலாம் பராந்தகன் அவங்களுக்கு கீழே வந்து சோழ வம்சம் வந்து எழுச்சி பெற்றுட்டே வந்துட்டு இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாண்டிய வம்சம் வந்து குறைஞ்சிட்டே வருது. இது எப்படின்னா, இந்த சமணத்துறை வந்து கழுவேற்றிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சாபம் விட்டுருப்பாங்க. யாரு, அரிகேசரி மாறவர்மன் இருக்கார் இல்லைங்களா, அப்போ வந்து அவர் தானே சமணத்துறவிகளை வந்து கழுவேற்றிருப்பாரு. இதோட வந்து பாண்டிய வம்சம் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாபம் விட்டுருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து அரிகேசரிக்கு அப்புறம் வந்து ஆட்சி பொறுப்பேற்றது அந்த அளவுக்கு வந்து நிர்வாகமும் அவங்களால வந்து செய்ய முடியல. இந்த நெடுஞ்செழியானுக்கு அப்புறம் வந்து நிர்வாகம் அந்த அளவுக்கு வந்து கொண்டு போக முடியல. நெடுஞ்செழியானுக்கு அப்புறம் பதவி ஏற்றினவங்க எல்லாமே வந்து வீக்காக தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அதுல வந்து குறிப்பிட்டு பார்த்தா வந்து ஸ்ரீவல்லவன், அப்புறம் 2ஆம் வரகுணன் இவங்கெல்லாம் வந்து போய் பல்லவர்கிட்ட வந்து தோத்துட்டாங்க. பல்லவர்கள் தோத்துக்கிட்டு இந்த சைட்ல வரப்ப அந்த முதலாம் பராந்தகன் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து சோழ மன்னன். அவர் வந்து பாண்டிய ஆட்சி மேல வந்து அப்ப வந்து சோழ அரசும் வந்து விரிவாக்க அடைஞ்சிட்டு இருந்த ஸ்டார்டிங் பீரியட்ல இந்த முதலாம் பராந்தகனும் போய் போர் புரியுறாங்க இந்த பாண்டிய மன்னன் கூட. அந்த முதலாம் பராந்தகன் கிட்டையும் வந்து பாண்டிய மன்னர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, தோல்வி தான் வந்து தழுவுறாங்க. ஓகேங்களா? இந்த தோல்வி தழுவி என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் முதலாம் பராந்தகன் கிட்ட தோத்த அந்த அரசர் பேர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் ராஜசிம்மன். அவர் என்ன பண்றாரு, 920 வந்து நாட்டை விட்டே வந்து ஓடிடுறாரு. அவர் வந்து போர்னால வந்து விழுப்புண் பட்டுலாம் வந்து அவர் வந்து சாக கிடையாது. அவர் வந்து பயந்து தலைமறைவாய் வந்து என்ன பண்ணிடுறாரு, சோழர்கிட்ட தோத்து அவர் வந்து ஓடிடுறாரு. இப்படிதான் வந்து கடுங்கோன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கடுங்கோன் ஆரம்பிச்ச பாண்டிய வம்சம் இப்படிதான் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? பின்னாடி வந்து பாண்டிய அரசு வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கால பின்னடைவில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எஞ்சிருந்த பாண்டிய மக்கள்லாம் வந்து தலைமறைவா வந்து அங்கங்க தலைமறைவாக ஆரம்பிச்சிட்டாங்க. தலைமறைவாக உடனே இந்த சைட்ல வந்து என்னாச்சுன்னா, சோழ அரசு வந்து பீக்ல போயிட்டு இருந்தது. பாண்டிய வம்சங்கள் எல்லாமே ஒரு சின்ன குக்கிராமம் மாதிரி வந்து அங்க போய் தலைமறைவாயிருவாங்க. தலைமறைவான உடனே அதிராஜேந்திரன் அவர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து விஜயாலன் வழி வந்தவர். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருப்பேன். அதிராஜேந்திரன் தான் விஜயாலனோட கடைசி வந்து வம்சமா இருப்பாரு. அந்த
அந்த தீராஜேந்திரன் வந்து என்ன பண்ணிடுவார், உள்நாட்டு கழகத்தினால வந்து இறந்துருவார். ஓகேங்களா? அந்த உள்நாட்டு கழகத்தினால இறந்ததுக்கப்புறம் அப்போ வந்து பாண்டியர்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. இவங்களும் ஆல்ரெடி நாடோடிகளாக கிட்டத்தட்ட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ வந்து பாண்டிய வம்சத்து, அதாவது பாண்டிய வம்சம்லாம் இருக்கும்ல, அந்த அரச வம்சத்தெல்லாம் சேர்ந்துட்டு சோழர்கள் மீது படையெடுக்க வருவாங்க. அப்படி வந்து பாண்டியர்கள் வந்து படையெடுத்து வரும்போது ஆல்ரெடி வந்து பாண்டிய நாட்டிலேயே வந்து சோழ ஆட்சி நிறுவியிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சூறையாடி இவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்டிய ஆட்சியை வந்து பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது என்னாச்சுன்னா, இது வந்து பிற்கால பாண்டியர்கள் எழுச்சி எப்போ 1190 1310 வரைக்கும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சோழ அரசு வீழ்ச்சி அடைஞ்சோடனே பாண்டியர்கள் வந்து அவங்களோட சோழ மண்டலத்துல பாண்டிய வம்சத்தை வந்து நிறுவியிருக்காங்க. இதன் விளைவா என்ன இருக்குன்னா, வந்து 13ஆம் நூற்றாண்டில் வந்து பாண்டியர்கள் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினர். அதாவது சோழ வம்சம் முற்றிலும் அழிஞ்சிட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த சைடில் இருக்க, அதாவது சோழ மண்டலத்தில் ஃபுல்லாக வந்து பாண்டிய வம்சத்தை நிறுவி அவங்க வந்து தமிழ் அரச வம்சமாக வந்து ஒரு அரசராக வந்து மாறிட்டதாக வந்து சொல்கிறாங்க. புரியுதாங்க உங்களுக்கு? நாடோடிகளாக வந்து இருந்துட்டாங்க. கடுங்கோ தோற்றுவிச்ச அந்த பாண்டிய வம்சம் கடைசியாக வந்து நாடோடிகளாக இருந்து கரெக்டான டைம் பார்த்து வந்து ஆட்சி அமைச்சதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அரச வம்சமாகவே, அதாவது தமிழ் அரச வம்சமாக தமிழை வந்து சொல்லிக்கிட்டதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி வந்து அரச வம்சமா நிறுவனவங்க இவங்க என்ன பண்றாங்க, மதுரை வந்து அவங்களோட தலைநகரமா வந்து வச்சுக்கிட்டாங்க. காயல் வந்து அவர்களோட முக்கிய துறைமுகமா இருந்தது. அதாவது காயல் பட்டணம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த காயல் வந்து அவங்களோட துறைமுகமா இருந்தது. அந்த துறைமுகத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, இந்த வெனிசி நாட்டை சேர்ந்த பயணி வந்து மார்க்கோபோலோ வந்து வராரு. எப்போ 2 டைம் வந்து அந்த காயல் துறைமுகத்துக்கு வந்து வராரு. அந்த காயல் துறைமுகத்தை அந்த மார்க்கோபோலோ பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சுன்னா, அங்க வந்து அரேபியா கப்பல், சீனா கப்பல் இதெல்லாம் ஃபுல்லா வந்து நிரம்பி இருந்துச்சு. வணிகம் அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மார்க்கோபோலோ வந்து குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்ப மார்க்கோபோலோ வருகை தஞ்ச அந்த 2 வருஷம் என்னன்னா 1288 1293 எங்க வந்திருக்காரு, காயலுக்கு வந்திருக்காரு. காயல் யாரு, பாண்டியர்களோட ஒரு துறைமுகமா இருந்திருக்கு. ஓகேங்களா? மதுரை அவங்களோட தலைநகரா வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மார்க்கோபோலோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய அரசு வந்து செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்றாரு. இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான அதாவது மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி வந்து நிகழ்வுகையும் அரசர்களின் பலதாரமானத்தையும் பதிவு செய்துள்ளார். அதாவது பாண்டியர்களோட அந்த ஆட்சி காலத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு அற்புதமான செல்வ செழிப்பு இருக்கிற ஒரு அற்புதமான பகுதி அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இலங்கையோட சேர்ந்து உலகத்துல காணப்படும் பெரும்பாலான, அதாவது யுனிக்கான கல் எல்லாமே வந்து யுனிக்கான இருக்க அந்த மாணிக்க கல், முத்து இதெல்லாம் வந்து இங்கதான் வந்து உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இலங்கையில வந்து உலகத்தரம் வாய்ந்த முத்தெல்லாம் இலங்கையில கிடைச்சது. அதே மாதிரி பாண்டியர்களோட ஆட்சி பகுதியிலையும் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அது போக இங்க உடன்கட்டை ஏறுதல்ங்கிற பழக்கமும் இருக்கு. அரசர்கள் வந்து பலதாரமான முறையும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க பாட்டுக்கு குறிப்பு எழுதி வச்சுட்டு அது இருக்கு இது இருக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அயல்நாட்டவர்களுக்கு தான் நம்ம நாட்டை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க அங்கே இருந்து ஆட்சி பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா இங்கே வந்து தங்கத்தோட, நம்ம நாட்டில் வந்து அப்போ வந்து தங்கத்தின் மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. ஏன்னா நம்மக்கிட்டே அது நிறையா இருந்துச்சுல்ல, அதனால வந்துட்டு ரொம்ப வந்து நமக்கு அது மாதிரிலாம் ஆசை கிடையாது. ஆனால் அவங்க இதையே வேண்டான்னு சொல்கிறாங்க, இதையே உதாசனப்படுத்துகிறாங்கன்னா அப்போ அவங்க இந்தியர்கள்கிட்ட எவ்வளோ ஒரு செல்வம் இருக்கும் அப்படின்னு அயல்நாட்டவர்களுக்கு வியப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு படம் சொல்கிறேன், இந்த உரிமைங்கிற ஒரு படம் நினைக்கிறேன். இந்த பிருத்திவிராஜும் பிரகாஷ்ராஜ் யாரு இந்த பிருத்திவிராஜும் வந்து பிரபுதேவாவும் வந்து அந்த படம் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு சீன் சொல்கிறவங்களுக்கு, கேரளாவில் வந்து அந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மிளகு வந்து வாங்குவாங்க. இந்த மிளகுக்கு ஈடாக என்ன பண்ணுவாங்க, தங்கத்தை வந்து கொடுப்பாங்க. ஒரு வல்லம் மாதிரி இருக்கும். வல்லம்னா நெல் அள்ளுவாங்கல்ல, கிராமத்திலலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த விளைச்சல் போது அள்ளுவாங்களே, அந்த வல்லம் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது வல்லம்னா குட்டி பார்த்துங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 7 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 7 கிலோ வரைக்கும் குவான்டிட்டி இருக்கும். பெரிய வல்லம்னா 7 கிலோ இருக்கும், சின்னதுனா ஒரு 5 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அரிசி நெல்லெல்லாம் பிடிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறது இல்லை, ஃபுல்லாக வந்து தங்க காயினை நப்பி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அந்த கேரளாவில் ஆட்சி பண்ணியிருந்த, அந்த திருவனந்தபுரத்தை ஆட்சி பண்ணியிருந்தவர் சொல்வார், ஏப்பா 2 உழவு கூலி மட்டும் கொடு, இதுக்கு வேற இவ்வளோ காசு கொடுக்குற, போ எடுத்துகிட்டு போ அப்படின்னு உதாசனப்படுத்துவார். அதை பார்த்து அவனுங்களுக்கு வியப்பாக இருக்கும். என்னடா இவனுங்க இந்த மிளகுக்கு போய் இவ்வளோ இது சொல்கிறாங்களே, நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் இவங்க என்னடானா இத்திலூண்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை வந்துடும். புரியுதாங்களா?
இந்த மாதிரி நம்ம நாட்டையும் நாட்டோட மக்களோட செல்வ வளத்தையும் நம்ம நாட்டோட முட்டாள்தனத்தையும் பார்த்து தான் அவங்களுக்கு வந்து நம்மள ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த வெளிநாட்டவரோட பயண குறிப்பு தான். இவங்க பாட்டுக்கு அந்த மாதிரிலாம் எழுத விடாம இருந்திருந்தா இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது, இல்லை நம்ம கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்குன்னு, அதனாலதான் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அது ஒரு பெருமை. நம்மளை பத்தி பாரு, வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட பேசுறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க புகழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெருமை. அதோட பின் விளைவு 200 வருஷம் நம்ம அடிமையா இருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே, பேக் டு ஸ்டோரி. இங்க வரலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து என்ன பண்றாரு, பிற்கால பாண்டியர்களை பத்தி மார்க்கோ போலோ தன்னோட பயணக்குறிப்புல வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து யாரு, சடையவர்மன் சுந்தரபாண்டியன். அவர் வந்து என்ன பண்றாரு, ஓகே, 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் தான் வந்து யாரு பாத்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஓகேங்களா? இந்த சுந்தரபாண்டியன் வந்து அவரோட காலம் எப்போ 1251 இருந்து 1268 வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொண்டு வந்த இந்த அவருடைய ஆட்சி வந்து என்ன பண்றாங்க, அதாவது 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா சடையவர்மனா, அதாவது அரசர் பேரு வந்து சடையவர்மன், அதாவது ஜடாவர்மனும் சொல்லுவாங்க, இல்லைன்னா சுந்தரபாண்டியன்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 3 பேர். ஒரு பேர் வச்சிருந்தாலே நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதுல 3 பேர். சடையவர்மன், அது வந்து ஜடாவர்மன். ஓகே, சடா அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன், சடை நீளமா வச்சிருந்தா அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் நீளமா வச்சுக்கிட்டாராம். அதனால சுந்தரினா சுந்தரி, அதுக்கப்புறம் சுந்தரம்னா கேரளாவில் அழகுன்னு சொல்லுவாங்களா, அதனால ஜடை நீளமா வச்சதுனால அவர் அழகா இருப்பாரு, அதனால சுந்தரபாண்டியன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவருடைய ஆட்சி. அப்ப அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, தமிழகத்தை ஃபுல்லா வந்து அவரு கீழே கொண்டு வந்திருக்காராமா. எது வரைக்கும், ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரைக்கும் வந்து பரவி இருந்ததா சொல்றாங்க. புரியுதுங்களா? யாரோட ஆட்சி, இந்த ஜடையவர்மனோட ஆட்சி. அவரோட ஜடை அழகை பார்த்து எல்லாரும் விட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எது வரைக்கும், ஆந்திராவில் இருக்க நெல்லூர் வரைக்கும் அவருடைய ஆட்சி பகுதி. யாரு, பாண்டிய மன்னன் ஆட்சி. அவர் எப்ப, 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் ஜடையவர்மன், அதாவது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். இந்த பேர்லாம் ரிப்பீட்டா கேட்டா கொஞ்சமாவது உங்களுக்கு நிற்குங்கிறதுனாலதான் இத்தனை தடவை சொல்றேன். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஹொய்சாளர்களை வந்து தம்ம ஒரே கட்டுப்பாட்டுல வந்து வச்சிருக்காரு. இவர் தான் நெல்லூர் வரைக்கும் வந்து போயிருக்காருல, அதோட வந்து பேசிய இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நெகோசியேஷன் பண்ணியே வந்து தன்னோட பயங்காட்டியே வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல வந்து வச்சுப்பாரு. ஹொய்சாளர்களை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் மலைநாட்டு தலைவரா இருக்காங்கல்ல சேர அரசர், அவர் வந்து சுந்தரபாண்டியனோட மேலாதிக்கத்தை வந்து ஏத்துக்கிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, இவர் வந்து மத்தவங்களுக்கு வந்து பேசியே வந்து என்ன பண்ணிடுவாரு, தன்னோட ஆட்சி பத்தி. இவர் வந்து போர் புரிஞ்செல்லாம் தன்னோட ஆட்சியை ஏத்து வைக்க மாட்டாரு, அதிக தேவையற்ற பொருளா வந்து பண்ண மாட்டாரு. இந்த சடையவர்மன் என்ன பண்ணுவாரு, மத்தவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தர மாதிரியும் இல்ல பயங்காட்டுற மாதிரியும் வந்து பேசியே வந்து மற்ற அரசர்கள் வந்து தம் பக்கம் இழுத்துப்பாரு. அப்படி இழுத்த ஒருத்தர் வந்து ஒய்சாளர், இன்னொரு வந்து சேர அரசர். ஓகேங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து கப்பம் கட்டிட்டு இருந்தாரு. அதாவது யாருக்கு, 2ஆம் சடையவர்மன், அதாவது 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர், அதாவது சடையவர்மன் ஜடாவர்மனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த சேரர்களும் அதுக்கப்புறம் ஒய்சாளர்களும் கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த சோழ ஆட்சி வந்து என்ன பண்ணிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சது இல்லைங்களா? அந்த வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து யாருன்னா இந்த வீர சோமேஸ்வரர் வந்து இந்த வந்து சுந்தரபாண்டியனுக்கு வந்து எதுவும் போர்லாம் வந்து தெரியாதாட்டங்குது, அவன் வந்து வாய் வார்த்தையா பேசிதானே மற்றவங்கள இழுக்கிறான், அந்த வாய்ஸ் அவடால் வந்து ஏன்ட்ட பலிக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீர சோமேஸ்வரர் என்ன பண்றாரு, இவர் வந்து மலவாள பகுதியின் அரசர். யாரு, இந்த வீர சோமேஸ்வரர். இவரை பேசாம அங்கேயே ஆட்சி பண்ணிட்டு இருக்கலாமா, ஆனா இவர் போயிட்டு அந்த வந்து சுந்தரபாண்டியனை வந்து போருக்கு கூப்பிடுறாரு. அதாவது ஜடாவர்மன் வந்து என்ன பண்றாரு, போருக்கு வா அப்படின்னு சொல்லி அழைப்பி விடுறாரு. இதை கேட்ட இந்த ஜடாவர்மனான சுந்தரபாண்டியனுக்கு கோவம் வந்து, போர் தானே வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து கண்ணூருங்கிற இடத்துல வச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி வீர சோமேஸ்வரர் வந்து சொல்றாரு. அவங்களும் வந்து கண்ணூருங்கிற இடத்துல வந்து போர் போயிடறாங்க. அந்த போர்ல இந்த சுந்தரபாண்டியன் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து வீர சோமேஸ்வரர் வந்து தோற்கடிச்சிடுறாரு. ஓகேங்களா? தோற்கடிச்சிட்டு வட தமிழகத்துல இருக்க இந்த கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்துல ஆற்காடு, சேலம், இந்த குறுநில தலைவர்கள்லாம் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் வந்து தம்மோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு இந்த ஜடாவர்மனாங்கிற சுந்தரபாண்டியன். புரியுதுங்களா? இதுதான் வந்து பாண்டிய அரசரோட நாணயம். பாருங்க எப்படி இருக்குன்னு, இது ஏதோ செம்புல இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த சுந்தரபாண்டியன் இருக்கார் பாத்தீங்களா, இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர், அதாவது 2 பேரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் வந்து ஆட்சியை வந்து நிறுவியிருப்பார். யாருன்னா விக்ரமபாண்டியன், அதுக்கப்புறம் வீரபாண்டியன். இவங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து தான் வந்து சுந்தரபாண்டியன் வந்து
ஆட்சி பண்ணியிருப்பாரு. இந்த சுந்தர பாண்டியனுக்கு அப்புறம் வந்து நல்லா தான் இவர் வந்து சுந்தரபாண்டியன் வந்து ரொம்பவே டேலண்டடான ஒரு அரசர் தான். அவர் வந்து ரொம்ப திறமையா வந்து புத்தி கூர்மையாகவும் ஆட்சி வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாரு. இந்த சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வந்து மாரவர்மன் குலசேகரன் ஒருத்தர் வருவாரு. ஓகேங்களா? நீங்க வந்து இந்த சுந்தரபாண்டியன் வந்து என்ன பண்றாரு, ரெண்டு பேரை வந்து கூட்டு சேர்த்துக்கிறாரு. தன்னோட ஆட்சியில வந்து 2 பேரை கூட்டு சேர்த்துக்கிறாங்க. அது யாருன்னா விக்ரம பாண்டியன், இன்னொரு வீரபாண்டியன். இந்த 2 பேரை கூட்டு சேர்ந்துட்டு தான் வந்து சுந்தரபாண்டியன் ஆட்சி பண்றாரு. இப்படி கூட்டு சேர்ந்து செஞ்ச ஆட்சி வந்து அவரோட மறைவுக்கு பின்னாடி யார் வருதுன்னா இந்த மாரவர்மன் குலசேகரன் வந்து ஆட்சி அமைக்கிறார். மாரவர்மன் குலசேகரன் அவர் வந்து அரசராகிறாரு. அந்த குலசேகரன் ஆட்சி காலத்துல வந்து நல்ல நாடு வந்து நல்லா செழிப்பா தான் இருக்கு. இந்த பாண்டிய அரசரும் வந்து சும்மாலாம் சொல்ல முடியாது, இவரும் நல்ல டேலண்டடான ஆளு தான். ஓகேங்களா? இந்த குலசேகரனுக்கு வந்து 2 பையன் பிறகுது. பிரச்சனையே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த குலசேகரவர்மன் என்ன பண்றாரு, இந்த சுந்தரபாண்டியன் கிட்ட வேலை செஞ்சு அதாவது சேர்ந்து இருந்தாங்க இல்லைங்களா, விக்ரம பாண்டியன் அப்புறம் வீரபாண்டியன். அவர் வந்து வீரபாண்டியனோட கேரக்டர்ல நல்லா இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. இந்த மாரவர்மன் குலசேகரன் தன்னோட பையனுக்கும் வந்து வீரபாண்டியனே பேர் வைக்கிறாங்க. ஒரு பையனுக்கு வீரபாண்டியனும் இன்னொரு பையனுக்கு வந்து சுந்தரபாண்டியனும், அதாவது வீரமும் செல்வமும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் தன்னோட முன்னாடியே அப்பா கூட நண்பனா இருந்தார் இல்லைங்களா இந்த வீரபாண்டியன், அவரோட ஞாபகமாகவும் வந்து வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து மகன்களுக்கு பேர் வைக்கிறாரு. அந்த பசங்களும் நல்லா வந்து வளர்ந்துட்டு வராங்க. ஓகேங்களா? ஒரு டைம்ல வந்து இந்த குலசேகரனுக்கு வந்து வயசாயிருச்சு. அப்போ வந்து முடிசூட்டி வந்து மன்னர்களுக்கு வந்து முடிசூட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரபாண்டியனை கூப்பிட்டு வந்து கூட்டாட்சி பொறுப்புல நீ வந்து ஆட்சி பொறுப்பேற்றுக்கோப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து இதனால வந்து யாருக்கு கோவம்னா சுந்தரபாண்டியனுக்கு வந்து அது பிடிக்கல. ஓகேங்களா? யாரு தன்னோட 2வது பையனான இந்த சுந்தரபாண்டியனுக்கு வந்து அது பிடிக்கல. இந்த சுந்தரபாண்டியன் வந்து அப்பா மேல வந்து பயங்கர கோவம். எப்படி அது வந்து அதுவுமே வீரபாண்டியன் கொடுத்து கூட்டு அரசா கொடுத்துருக்கலாம், என்னதான் நீ அரசரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கோவத்துல தன்னோட அப்பாவையே வந்து கொன்றுறான். யாரு சுந்தரபாண்டியனா இருக்கு அந்த இளைய பையன் வந்து என்ன பண்ணிடுறான், தன்னோட அப்பாவை வந்து கொன்னுடுறான். கொன்னுட்டு வந்து இந்த வீரபாண்டியனா இருக்கான்ல அண்ணன் கூட வந்து சண்டை போடுறான். நான் தான் வந்து அரசனா இருக்க தகுதி இருக்கு, உனக்கெல்லாம் அரசனா இருக்க தகுதியே கிடையாது, ஆட்சி பொறுப்பை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி யாரு இந்த பெரியவனான இந்த வீரபாண்டியன் கிட்ட இந்த சுந்தரபாண்டியன் தம்பி போய் சண்டை போடுறான். இதுல வந்து வீரபாண்டியன் தான் ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஓட்டெடுப்பு நடக்குது. ஓட்டெடுப்புலயும் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னா இந்த வீரபாண்டியன் தான் வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த உள்நாட்டு கழகம், அதுதான் நம்ம சொல்றோம் அந்த உள்நாட்டு கழகம்னு சொல்லிட்டு, அந்த உள்நாட்டு கழகத்திலயும் வந்து வீரபாண்டியன் வின் பண்ணிடுறான். சுந்தரபாண்டியன் வந்து பாண்டி நாட்டை விட்டு வெளியேறிடுறான். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வந்து தன்னோட மந்திரிகளோட அமைச்சர்களோட உதவியோட வந்து வீரபாண்டியன் வந்து பாண்டிய அரசை வந்து நிறுவி ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சிடறான். அப்படி ஆரம்பிச்ச உடனே வந்து இந்த தோல்வியற்ற இந்த சுந்தரபாண்டியன் இருக்கான் பாத்தீங்களா, அவனால வந்து தோல்வி வந்து தாங்கிக்கவே முடியல. இதனால என்ன பண்றான், அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து என்ன பண்றான், அலாவுதீன் கில்ஜி கிட்ட போய் அடைக்கலமாயிட்டு எனக்கு வந்து நீ வந்து பாண்டிய அரசர் மேல வந்து போர் தொடுத்து வா, நீ வந்து வந்து பாண்டிய ஆட்சி பகுதி வந்து கைப்பற்றிரு, ஆனா கைப்பற்றி நீ ஏன்ட்ட கொடுத்துரு, நான் வந்து உனக்கு கீழே கப்பம் கட்டிட்டு நான் வந்து அரசரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தரபாண்டியன் வந்து யார்கிட்ட கேட்கிறான், அலாவுதீன் கில்ஜி கிட்ட போய் வந்து அடைக்கலம் வந்து கேட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து வைக்கிறான். நான் வந்து பாண்டியர்கிட்ட இருக்க எல்லா வந்து ரகசிய இதுவும் நான் உனக்கு வந்து கொடுத்துட்றேன், போர் தந்திரத்துல இருந்து எல்லாத்தையுமே நான் வந்து அலாவுதீன் கில்ஜியான உன்ட்ட கொடுத்துட்றேன், நீ வந்து படையெடுக்கிற போர் தொடுக்கிற, நீ வந்து என்னை வந்து அரசரா அறிவிச்சிரு, நான் வந்து உனக்கு கீழே வந்து எப்பயுமே அதாவது கப்பம் கட்டிட்டு எப்பயுமே நன்றியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சுந்தரபாண்டியன் வந்து அப்ரோச் பண்றான். மதுரைக்கு வந்து படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன மாதிரியே அலாவுதீன் கில்ஜி ஆணையின்படி மாலிக் கஃபூர் அவர் வந்து என்ன பண்றாரு, மதுரையில வந்து படையெடுப்பு வந்து நடத்துறாரு. படையெடுப்பு மாலிக் கஃபூரோட படையெடுப்பை பார்த்த உடனேயே அங்க இருந்த பாண்டிய அரசுக்குள்ள வாண்டடாவே வந்து தன்னோட பகுதிகள் எல்லாமே வந்து மாலிக் கஃபூர் கீழே வந்து பாண்டிய பகுதிகள் எல்லாமே மாலிக் கஃபூர் கீழே வந்து அதாவது பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்படி இருந்த அதாவது கடுங்கோன் அவர் வச்சிருந்த ஒரு பாண்டிய வம்சம் கிட்டத்தட்ட ஒரு முஸ்லீம் ஆட்சி வந்து நிறுவுற அளவுக்கு வந்து பின்தள்ளி போயிருச்சு. எதனால, இந்த உள்நாட்டு கலவரத்தினால, இந்த மாரவர்மன் குலசேகரனோட அந்த உள்நாட்டு கலவரத்தால வந்து பாண்டிய மண்ணில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு டெல்லி சுல்தானுக்கு உட்பட்டு ஒரு முஸ்லீம் ஆட்சி வந்து நிறுவுற அளவுக்கு வந்து போயிருச்சு அப்படிங்கிறாங்க. இதோட வந்து பாண்டியத்தோட ஆட்சி திறமை வந்து முடியுது. ஓகேங்களா? மொத்தம் வந்து பாண்டிய அரசர்கள் யாரு, ஃபர்ஸ்ட் வந்து யார் வராங்க, கடுங்கோன் வராரு. கடுங்கோனுக்கு அப்புறம் வந்து அரிகேசரி மாரவர்மன் அவரு வராரு. அரிகேசரிக்கு அப்புறம் வந்து அந்த வம்சம் ஓரளவு வந்து முடிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் யாரு, ஜடில பராந்தகன் நெடுஞ்செடியான் அவரு வராரு. அவரும் வந்துட்டு ஓரளவு வந்துட்டு ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரு, இந்த வந்து சடைவர்மன் அவரு வராரு.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் முதலாம் குலசேகரன் வராரு. குலசேகரனுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தான் இந்த வீரபாண்டியன், அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் 2 பையன் பிறக்கிறாங்க. இந்த சுந்தரபாண்டியனால தான் வந்து என்ன ஆயிடுச்சு, டெல்லிக்கு போய் அவர் வந்து அலாவுதீன் கில்ஜித் வந்து தூண்டி விட்டு, அதுக்கப்புறம் மாலிக் கஃபூர் படையெடுப்பு நடந்து மதுரை வந்து ஒரு முஸ்லீம் ஆட்சியாக வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு அரச வம்சத்தோட இந்த பின்னணியில் இருந்துச்சா. இவங்களோட ஆட்சி அமைப்பும் சமூகமும் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட தலைநகர் வந்து அவங்க வந்து மதுரைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. மதுரையை வந்து தலைநகராக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மதுரையை வந்து கட்டி காக்குறதுல வந்து இவங்கள அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க ஸ்ட்ராங்காக வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. மதுரைக்கு வந்து பொதுவாக வந்து பேர் வச்சிருக்கிறது எதுனா கூடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ மதுரையை வந்து கூடல்னு சொன்னதுனால மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த மன்னர்களை வந்து என்ன சொல்றாங்க, கூடல் கோன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று கூடல் நகர் காவலன் அப்படின்னு வந்து சொல்லி மரியாதை, அதாவது கோனா அரசர், கோன்னா வந்து பெரிய ஒரு மதிப்பெருமிக்க அரசர், அதுதான் வந்து கூடல் கோன், அதாவது கூடல் நகர் காவலன் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுங்க, எப்படி சோழர்கிட்ட வந்து கப்பற்படை வந்து சிறந்து விளங்குனுச்சோ அதே மாதிரி பாண்டியர்கள் கிட்ட வந்து குதிரைப்படை வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்கு. ஏன்னா இவங்க குதிரை எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரேபியா நாட்டு குதிரை தான் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வணிகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த வணிக மையம் வந்து எப்படி இருந்தது, இவங்க நகரத்துல வந்து அதாவது பன்னாட்டு வணிகமா இருந்தது. அங்க வந்து எல்லா வித மொழிகளும் நம்ம ஆளுங்களும் வந்து அரேபிய மொழியெல்லாம் பேசுற அளவுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மேலை நாட்டோட பண்பாடு வந்து நம்மளும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதனால அரேபியா குதிரை வந்து இவங்க வந்து இறக்குமதி பண்ணி அந்த மூலியமா வந்து குதிரைப்படையை வந்து பலப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ பாண்டிய மன்னர்கள்கிட்ட குதிரைப்படை வந்து அதிக சக்தி வாய்ந்ததாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அரசர் வந்து எப்படின்னா ஒரு சாஸ்திர புக் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. நமக்கு இப்போ எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின் படி தானே நம்ம இப்போ வந்து இந்தியா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாண்டியர்களுக்குன்னு ஒரு புக் வச்சுக்கிட்டாங்க. அந்த புக் எதுனா மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதன்படி தான் வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சாஸ்திரத்திற்கு எதிராக இருந்ததுன்னா அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. இதை வந்து இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுச்சுன்னா சமூகத்துல வந்து ஏற்றத்தாழ்வு வந்து நியாயப்படுத்துச்சு. அதாவது குலத்தொழில வந்து நியாயப்படுத்துனுச்சு, அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகளையும் அது வந்து நியாயப்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியர்களும் வந்து யாருக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராமணர்களுக்கு தான் வந்து அதிகமான முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் சேர்ந்து மங்கலம் அப்புறம் சதுர்வேதி இல்லைன்னா சதுர்வேதி மங்கலம்னு 2 பேர் இருக்காமா. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஓகேங்களா மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணர் குடியிருப்புகள்லாம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த குடியிருப்புகள்லாம் வந்து நீர்ப்பாசன வசதியிலிருந்து எல்லா வசதியுமே வந்து அதுல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பாண்டியர்கள் காலத்துல வந்து நிலம் வச்சிருக்கிறவங்க வந்து பூமி புத்திரர் அப்படி இல்லைன்னா வேளாளர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சொந்த நிலம் இருந்துச்சுன்னா பாண்டியர் காலத்துல அவங்கள வந்து பூமி புத்திரராகவும் அல்லது வேளாளர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ரொம்ப நமக்கு வந்து முக்கியம். அதே மாதிரி அந்த வரலாற்று ரீதியாக அதாவது பாண்டிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்னவா சொல்றாங்கன்னா நாட்டு மக்கள் அப்படின்னு வந்து அவங்கள வந்து அழைச்சிக்கிட்டாங்க. அதாவது நாங்க பாண்டிய நாட்டு மக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க, நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள்லாம் வந்து ஒன்றிணைச்சு என்ன பண்றாங்க, சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைஞ்ச மன்றத்தை, அதாவது இப்படி வந்து பாண்டிய நாட்டில் வந்து ஒரு மன்றம் இருக்குமா, அந்த மன்றத்தில் வந்து என்ன சொல்றாங்க, சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்களா. அந்த மன்றத்தில் பெரும்பாலும் யார் இருப்பாங்க, பாண்டிய நாட்டு மக்கள் தான் வந்து ஒன்றிணைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அது போக வந்து அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அரசரோட ஆணைகளை தான் வந்து இதா கடைபிடிப்பாங்க. அதாவது அரசரோட அந்த கட்டளை தான் வந்து தலையாய் கடமையாக வந்து பின்பற்றுவாங்க. அதுதான் வந்து அந்த ஆணைகளை தான் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. இதில் வந்துட்டு இந்த பிரதம மந்திரி இருக்கார் பார்த்தீங்களா, பாண்டிய நாட்டு பிரதம மந்திரி வந்து உத்தர மந்திரி அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ பிரதம மந்திரி ஏதாவது ஆர்டர் போட்டால் உத்தரவங்கையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்தர மந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வந்து பாண்டிய நாட்டில் வந்து ஒரு மிக சிறந்த அமைச்சர் யாருன்னா மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் வந்து நமக்கு நிறைய இதுக்கு தெரியும்ல, குதிரை வாங்கும் போது அங்கே ஒரு குதிரை வாங்க வந்து பாண்டி மன்னன் அனுப்பிச்சுட்ருப்பாரு. இவங்க தான் குதிரையில தானே சிறந்து விளங்கினாங்க. மாணிக்கவாசகர் கிட்ட வந்து குதிரை வாங்க பணம் கொடுத்துருப்பாரு. அவர் போற வழியில ஒரு சிவன் கோயிலை கண்டு அந்த கோயில் அப்படியே போய் சாமி கும்பிட்றப்ப அவர் வந்து கண்ணீர் லிட்டரலி அவருக்கு வந்து கண்ணீரா வரும். ஓகேங்களா. அப்போ வந்து அழுது அடி தொடுந்த அடியார் தான் வந்து யாருன்னா இந்த மாணிக்கவாசகர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அப்போ மாணிக்கவாசகர் யாரு, பாண்டிய மன்னனோட ஒரு அமைச்சர் தான். அப்போ மாணிக்கவாசகர், அப்புறம் குலச்சிறையார், அப்புறம் மாறன் கரி அவங்கெல்லாம் வந்து பாண்டியரோட ஒரு மிக சிறந்த அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த பாண்டிய மன்னர்களுக்குன்னு இருக்க அரசு செயலகம் வந்து என்னவா சொன்னாங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் தர ஒரு அதிகாரிகள்லாம் பாண்டிய அதிகாரிகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறன் எயினன், அதுக்கப்புறம் சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திறன் அவங்க, அதுக்கப்புறம் மூர்த்தி எயினன், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மதிக்கப்பட்ட அதிகாரிகளாக பாண்டிய அதிகாரிகளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது போக வந்து படைத்தளபதிகளும் பாண்டிய நாட்டோட அந்த படைத்தளபதிகளும் வந்து மதிப்பு வாய்ந்த தளபதிகளாக இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், அதுக்கப்புறம் மாறனாதித்தன், தென்னவன் தமிழ்வேல், இவங்கெல்லாம் வந்து படைத்தளபதிக்கான ஒரு இதாக இருந்திருக்கு. இவங்க படைத்தளபதி பட்டமாகவும் வந்து இந்த பேர்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பள்ளிவேலன், அதுக்கப்புறம் பராந்தக பள்ளிவேலன், மாறனாதித்தன், தென்னவன் தமிழ்வேல், இதெல்லாம் வந்து படைத்தளபதியோட ஒரு பட்டங்கள். படைத்தளபதிக்கு இந்த மாதிரி அவங்க திறமை பொறுத்து வந்து பட்டங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி எப்படி சோழ நாட்டில் வந்து அரசு பகுதி பிரித்தாங்களோ இவங்களும் வந்து சோழ பாண்டிய நாட்டு பகுதியை வந்து என்ன பண்ணுறாங்க, பல மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. மண்டலங்கள் வந்து வளநாடுகள்னு சொன்னாங்க. அப்போ மண்டலம் வளநாடு ரெண்டுமே ஒன்று தான். வளநாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்க, பல நாடுகளாக பிரிக்கிறாங்க. நாடுகள் பல கூற்றங்களாக பிரிக்கிறாங்க. கூற்றங்கள் வந்து என்னது, மங்கலம், நகரம், ஊர், குடி அப்படின்னு சொல்லி ஒரு குடியிருப்புகள்லாம் வந்து இருந்ததா சொல்கிறாங்க. ஓகேங்களா. மண்டலம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வளநாடுன்னு சொல்லுவாங்க. வளநாடு வந்து என்னவா இருக்குது, ஓகேங்களா. அப்போ அந்த நாடுகளை வந்து நிர்வகித்தவங்க யாருன்னு சொல்கிறாங்க, நாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாடுகளும் கூற்றங்களும் சின்ன சின்னதாக வந்து அங்கங்கே பிரிச்சிருக்கு. எப்படி மங்கலம், நகரம், ஊர், குடி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சமூகங்கள்லாம் வந்து பாண்டிய நாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. எப்படி வந்து தஞ்சாவூர் கல்வெட்டு, அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து சோழ ஆட்சிக்கு வந்து பெருமையோ, அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற எர்கிமோ, அதாவது கிபி 800 சேர்ந்த 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கல்வெட்டு தான் வந்து என்ன சொல்லுதுன்னா பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பற்றிலாம் வந்து சொல்லுதான். எது, திருநெல்வேலியில் இருக்கிற மானூர் அப்படிங்கிற ஊரில் கிடைச்ச அந்த கல்வெட்டு. ஓகேங்களா. கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்த சோழ உள்ளாட்சித்துறையை போலவே வந்து என்ன இருக்குது, பாண்டியனோட இதோ இருக்குது, பாண்டிய நிர்வாகமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் சிவில் இராணுவ அதிகாரங்கள் இரண்டையுமே வந்து ஒரே நபர்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் இருக்கிற இந்த மானூர் கல்வெட்டு சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது வந்து நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனத்துக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எது சொல்கிறாங்க, வைகை, தாமிரபரணி, அந்த 2 ஆறு இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ஆறு கரையை வந்து ஆறு பக்கத்துலேயும் வந்து கரையை வந்து கட்டியிருக்காங்க. அந்த நீர்நிலைக்கு வந்து கொண்டு செல்ற மாதிரி கால்வாயெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்த நீர்ப்பாசன வசதிக்கு வந்து சோழர்கள் எப்படி வந்து நுணுக்கமான கலைகள்லாம் கையாண்டாங்களோ அதே மாதிரி பாண்டியர்களும் வந்து கையாண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நுட்பங்கள்லாம் வந்து இவங்களும் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த நீர்ப்பான பணிகளை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு உள்ளாட்சி அமைப்புகளும் அதிகாரிகளும் வந்து உள்ளூர் தலைவர்களாக எல்லாம் வந்து அவங்களோட மேற்பார்வையில் வந்து இந்த நீர்ப்பாசனத்தை வந்து நிர்வாகம் பண்ணதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த நீர்ப்பாசனத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து அதுக்கு வந்து பொறுப்பு. அந்த அளவுக்கு வந்து இவங்களும் வந்து சோழர்கள் போலவே வந்து நீர்ப்பாசனத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து மதம். பாண்டிய அரசர்கள் வந்து வேத நடைமுறைகளுக்கு, அதாவது அந்த வேள்வி தீர் அதை மாதிரி பெரிய யாகங்கள்லாம், இந்த அஸ்வமேத யாகம், அதுக்கப்புறம் ஹிரண்யா யாகம், அதுக்கப்புறம் வாஜ்பேய வேள்வி, இந்த மாதிரி யாகங்கள்லாம் வந்து பாண்டியர்கள் வந்து பெரும்பாலும் வந்து அதிகமான நம்பிக்கை வந்து வச்சு அந்தனோட முறையை தான் வந்து பின்பற்றினாங்க. அது போக வந்து இவங்க பாண்டியர்கள் வந்து சைவத்தையும் சமணத்தையும் ஈக்குவலாக தான் வந்து நடத்தினதா வந்து சொல்கிறாங்க. சோழர்கள் வந்து சைவத்தை தான் முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் பாண்டியர்கள் வந்து சைவம் வைணவம், அதாவது சிவன் பெருமாள் ரெண்டையும் வந்து சரிசமமாக தான் வந்து நடத்தினதா வந்து சொல்கிறாங்க. இரு பிரிவினருக்கு சேர்ந்த கோவில்கள் எல்லாமே வந்து பாண்டிய ஆட்சியில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த 2 கோவிலோட நிறைய வந்து அந்த 2 கோவில்களுக்கும் நிறைய கொடைய வந்து நிலங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான கோபுரங்கள் புறணமைச்சிருக்காங்க. விமான கட்டுமான பணியில் வந்து பாண்டியர்கள் காலத்தில் வந்து சிறப்படைஞ்சதாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சைவ வைணவ அடியார்கள், அதுக்கப்புறம் ஆழ்வார்கள், இவங்களாம் அதாவது சைவத்தை சேர்ந்தவங்க நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க, வைணவத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆன்மீக அறிவு, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய வளர்ச்சி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய பங்களிப்பு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாண்டிய அரசர்கள் வந்து கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியர்கள் காலத்தில் பௌத்தமும் சமணம் இந்த இரு சமயத்தெல்லாம் இருக்குது. இவங்க 2 பேத்துக்கும் இந்த சமண சமயம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வைணவம் இருக்குது இல்லைங்களா. இதுக்கும் இந்த பௌத்த சமணத்துக்கும் இடையில வந்து பக்தி போட்டி மாதிரிலாம் வந்து நிறைய வந்து போட்டிகள்லாம் வாய் வார்த்தையில் வந்து நடந்திருக்கு. அதில் நிறைய டைம் வந்து பவுனர்களும் சமணர்களும் வந்து, அதாவது சமணர்களும் பௌத்தர்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி எப்படி வந்து பாண்டியர்கள் தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி சமஸ்கிருதத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க. பாண்டியர் காலத்தில் கோவில்கள் வந்து கோயில்களில் வந்து பெருமளவு வந்து இவங்க வந்து வந்து முன்னிலைப்படுத்தி பெருசாலாம் வந்து எதுவும் கட்டலை. சோழர்கள் எப்படி வந்து கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் தஞ்சை பெரிய கோயில், அதுக்கப்புறம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில், அந்த கோவில்லாம் வந்து சோழர்கள் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பாண்டியர்கள்லாம் எதுவும் கட்ட கிடையாது. இவங்க வந்து இருந்த கோயிலை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி அதை வேணால் வந்து
சரிப்பா, நல்லா பராமரிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? பாண்டியர்கள் வந்து கோவில்கள், அந்த கோபுரங்கள் இது எல்லாத்தையும் விமானங்கள் கட்டுறது, பெரிய பெரிய தூண் வைக்கிறது, இந்த மாதிரி கோயில்கள் இருக்கிற கோயில அப்படியே வந்து பராமரிச்சு வேணா வச்சுக்கிட்டாங்களே தவிர புதுசாலாம் கோயில் கட்டல. இவங்க வந்து ஸ்பெசிஃபைடா வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்த கோயில் எதுனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அந்த கோவிலுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து அதுதான் கோவில்களையும் மண்டபங்களையும் கட்டி அந்த கோவில் வந்து நல்லா விசாலப்படுத்தி நல்லா பராமரிச்சுக்கிட்டாங்களே தவிர புதுசாலாம் கோவில் வந்து கட்ட கிடையாது. அதாவது வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த ஐரோப்பிய வணிகர்கள் என்ன பண்ணுறாங்க, மேற்கு கடற்கரையில் தான் வந்து அதிகபட்சம் வந்து வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் வந்து இந்த அரேபிய வணிகர்கள் என்ன பண்ணுறாங்க, கிழக்கு கடற்கரையை வந்து குடியிருப்புகள்லாம் வந்து வச்சு அந்த வணிகத்தை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது விரிவடைஞ்சிருக்காங்க. மேற்கு கடற்கரையிலேருந்து கிழக்கு கடற்கரை வரைக்கும் வந்து வணிக உறவுகளை வந்து விரிவடை வச்சிருக்காங்க. அது போக வந்து இந்த அயல்நாட்டு வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிழக்கு கடற்கரையில் வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமான இடம் எதுனா இவங்க வணிகம் செய்கிறது இந்த காயல்பட்டினம் அப்படிங்கிற அந்த துறைமுக நகரம் தான். இங்க வந்து என்ன பண்றாங்க, இதுல வந்து மாலிகுல் இஸ்லாம் அப்படிங்கிறவரும் அப்புறம் ஜமாலுதீன் அப்படிங்கிற, அதாவது மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்னு ஒரு அரேபிய வணிகர் வந்து வராரு. அவர் என்ன பண்றாரு, இந்த காயல்பட்டினத்துல ஒரு கம்பெனி வந்து வைக்கிறாரு. யாரு, இந்த மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறவரு. ஓகேங்களா? இதன் மூலியமா பாண்டிய மன்னர்களுக்கு என்ன கிடைக்குது, குதிரைகள் வந்து ரொம்ப எளிமையா வந்து இந்த ஜமாலுதீன் வந்து பாண்டிய மன்னர்களுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இது போக வந்து 2 வந்து குறிப்பு வந்து இருக்கு. என்னதுன்னா, இந்த அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்களுக்கு வந்து வரி விலக்கு இல்லை, அதுக்கப்புறம் துறைமுக வரி இல்லை, இந்த மாதிரி வந்து பல்வேறான பட்டய சட்டங்கள்லாம் போட்டு இந்த வணிகர்களுக்கு எளிமையான அளவு வந்து கொடுத்துருக்காங்க. எளிதாக வந்து வணிகம் செய்கிற அளவுக்கு வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 13ஆம் 14 நூற்றாண்டில் வந்து அதிகமாக வந்து குதிரை வணிகம் தான் வந்து நடந்துச்சு. ஏன்னா பாண்டியர்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது எதுலன்னா குதிரையில தான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இதை வந்து யார் சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கோ போலாவும் வசாப்பு அப்படிங்கிற 2 பேர், அதாவது மார்க்கோ போலா வசாப், இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, வசாப்பு பாண்டியர்கள் வந்து 13-14 நூற்றாண்டுல குதிரை மேலதான் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலா வந்து சொல்றதா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குதிரை வணிகத்தை ஈடுபட்டவங்களை வந்து குதிரை செட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். யாரு, குதிரை வச்சு வணிகம் செஞ்சவங்கள குதிரை செட்டி அப்படிங்கிறாங்க. கடல்சார் வணிகத்துல வந்து தீவிரமா வந்து ஈடுபட்டு இருந்தாங்க இந்த பாண்டியர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிழக்கு கடற்கரை இருக்கு இல்லைங்களா, அங்கதான் வந்து காயல்பட்டினம் அப்படின்னு ஒரு துறைமுகம் வந்து இருக்கு. அந்த துறைமுகம் வந்து இப்ப இருக்கிற தூத்துக்குடியில வந்து இருக்கு. இந்த வணிகம் எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, தங்க நாணயங்களை கொடுத்துதான் வந்து குதிரைகளை வாங்கினதா வந்து சொல்றாங்க. எது, குதிரையை வாங்குறதுக்கு தங்க நாணயம் வந்து புழக்கத்துல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க, அந்த நாணயங்கள்லாம் காசு, களஞ்சி, அப்புறம் பொண்ணு அப்படின்னு சொல்லி 3 பேர் வைக்கிறாங்க. நாணயத்துக்கு பேர் என்னது, காசுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் களஞ்சி, அப்புறம் பொண்ணு. ஓகே, தங்கத்தினால இருக்கிறதுனால அது பொண்ணுன்னு சொல்லலாம், காயின்ங்கிறதுனால அது காசுன்னு சொல்லலாம். இது வந்து களஞ்சிங்கிறது தான் வந்து யூனிக்கா இருக்கு, அதை வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த வசாப்பு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த காலத்துல வந்து குதிரை வணிகம் தான் வந்து அதிகமா நடந்துச்சு. அது எந்த அளவுக்கு நடந்துச்சுன்னா, 10,000 குதிரை, கிட்டத்தட்ட 10,000க்கு மேலவே இருக்கும்பா. அந்த குதிரை எல்லாமே இந்த காயல்பட்டின துறைமுகத்துல வந்து வந்துருச்சு. அந்த அவ்வளோ குதிரையும் வந்து அரசர்கள்லாம் பாண்டிய மன்னர்கள்லாம் வாங்கிப்பாங்க. சராசரியா ஒரு குதிரைக்கு எவ்வளவு காசு தருவாங்களா, 220 தினார், அதாவது 220 கிராம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோல்டு காயின் வந்து 220 கோல்டு காயின்ஸ் எத்தனை எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து 220 தினார் சுத்த பொன்னாலான தங்க காயினை கொடுத்துட்டு வந்து குதிரையை வாங்குவாங்க. இதுல வந்து அந்த 10,000க்கு மேல இருக்கிற குதிரையில வந்து 1400 குதிரை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஜமாலுதீன் அந்த வணிக கம்பெனி வச்சிருப்பாரு இல்லைங்களா, அவரே வளர்த்தி கொடுத்தாராம் பாண்டிய மன்னருக்கு. அவர் பொறுப்புல வந்து 1400 குதிரைகள் வந்து ஜமாலுதீன் பெயர்ல வந்து வளர்த்தி பாண்டிய மன்னர்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த பாக்ஸ். ஆக்சுவலி இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சாட்டா என்ன பார்த்துருக்கோம், சோழ அரசரை தோற்றுவித்தது, அதுக்கப்புறம் சோழரோட முடியாட்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். விஜயால சோழன் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சோழ ஆட்சி வந்து நிறுவியிருப்பாரு. அவர் வந்து ரொம்ப, அதாவது சோழ ஆட்சியில வந்து ரொம்ப அதிகமா சிறப்பு வாய்ந்த அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் ராஜேந்திரன், இவங்களாம் வந்து சிறப்பு வாய்ந்த அரசர்களா வந்து இருப்பாங்க. சோழ அரசரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி, அதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு தான் வந்து சோழ வம்சத்தை நிர்வாகத்தை பற்றி நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு கல்வெட்டு. அது வந்து எங்கே இருக்குது, தஞ்சாவூரில் வந்து இருக்குது. அதே மாதிரி பாண்டியனை பார்த்தீங்கன்னா வந்து கடுங்கோன் வந்து பாண்டியத்தை வந்து மீட்டெழுத்திருப்பாரு. அவங்க களப்பிரர்கிட்ட இருந்து பிடுங்கி கடுங்கோன்கிற பாண்டிய மன்னன் வந்து பாண்டிய ஆட்சியை நிறுவியிருப்பாரு. அரிகேசரி மாறவர்மனும் வந்து தன்னோட ஆணவத்தினால வந்து
பாண்டிய வம்சத்தை வந்து அழிவுக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பராந்தக நெடுஞ்செழியன் அவர் வந்து பாண்டிய இதை வந்து மீட்டு எழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த சடையவர்மன் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து நல்லா வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. சடையவர்மனுக்கு அப்புறம் வந்து யாரு, முதலாம் குலோத்துங்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. அவரு வந்து சூப்பரா வந்து பண்ணியிருப்பாரு. கடைசியா வந்து சுந்தரபாண்டியனால பாண்டிய வம்சம் வந்து முடிவுக்கு வந்து வந்திருக்கும். யாருனால, கில்ஜி கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுனால. ஓகேங்களா. அதுல வந்து ரொம்ப சிறந்து வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யாருன்னா சடையவர்மன், சுந்தரபாண்டியன், அதுக்கப்புறம் மாரவர்மன், குலசேகரன். ஓகேங்களா. இவங்கெல்லாம் வந்து சிறப்பு வாய்ந்த பாண்டிய மன்னர்களாக இருப்பாங்க. பாண்டிய மன்னர்கள் குறித்து வந்து ஒருத்தர் வந்து பயணக்குறிப்பில் சொல்கிறாங்கன்னா அது வந்து மார்க்கோ போலோ தான். அதுக்கப்புறம் வசாப் வந்து அந்த குதிரை வணிகத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட இந்த பாடம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த பாடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.